ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியுதா, விடா VX2 ப்ளஸ் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மாடல் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பார்ப்போம் என்னென்ன எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது, சீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அண்ட் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, மைலேஜ் என்ன வருது. இல்லை ரெண்டு மாடல் இருக்குது, VX2 ப்ளஸ் ஒன்று இருக்குது, கோன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். அதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் பேட்டரியில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ VX2 ப்ளஸ் தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ப்ரைஸிங் என்ன அப்படின்னு சொல்கிறேன். பேட்ரி கெப்பாசிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்இடி லைட்டு தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் லைட் வந்து இங்கே கொடுத்துருக்கா நல்லா இருக்கா, இங்கே இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் இங்கே ஒரு மிஸ் அவுட் ஆன மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. இது என்ன இன்ஸ்பயர்டுன்னு தெரில. ஏன்னா இது ஒரு பறவை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது ரெண்டு கண்ணா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபைன், ஏதோ டிசைனில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே எங்கே வருவோம். இங்கே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்க் பிரேக் மாடலு. இதே நீங்கள் கோ மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இருக்காது. இது 90/90 உங்களுக்கு 12 இன்ச் வீலு. பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா உங்களுக்கு ரெண்டுமே 12 இன்ச் வீல் வந்துடுது. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்பேஸிங் நல்லா இருக்குது. நான் இது உட்காந்து காமிக்கிறேன். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். பேக்கில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆர்ம் சஸ்பென்ஷன் வருது. அப்படியே பேக் போயிடலாமா? ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸிங் வருது. ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்கே கண்ணாடி விற்கிறதுக்கு ஒரு இடம், அது கூட உள்ளே போகல. சும்மா ஒரு பாக்கெட் ஹோல்டர், பர்ஸ் வச்சுக்கலாம். சார் நம்ம இங்கே பேக் வச்சுருக்கோம்ல, அந்தளவுக்கு நமக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே அண்டு இங்கே வந்து நமக்கு சின்ன LCD ஸ்க்ரீனு அண்டு சுவிட்சஸ்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. எந்தளவுக்கு இது ஒரு டாகுல் சுவிட்ச் மாதிரி வச்சுருக்காங்க மோடுக்கு. இது வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணலாம். இங்கே SOS இருக்குது. இது ஜாய்ஸ்டிக் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து உங்களுக்கு உங்களுக்கு 26 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல பெரிய சீட்டு தான். உங்களுக்கு 2 பேர் தாராளமாக, 3 பேர் கூட உட்காரலாம். அந்தளவுக்கு தாராளமாக இருக்குது. அங்கே உங்களுக்கு வந்து ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80/100 12 இன்ச் வீலு. உங்களுக்கு இங்கே மோட்டர் தெரியுதுங்களா? இது வந்து ஹப் டிரைவ் கிடையாது, டைரக்ட் டிரைவ் தான். டைரக்ட் மவுண்ட் அட்டாச்சு மோட்டர். இந்த சைடில் காமிச்சா உங்களுக்கு தெரியும். மோட்டர் வந்து இங்கே பஜாஜ் செட்டெக் மாதிரி மோட்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான். உங்களுக்கு இங்கே ஒரு சஸ்பென்ஷன் தான் வரும், ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் இங்கே. அண்ட் இங்கே பேட்ஜிங் வருது, VX2 ப்ளஸ் அப்படின்ற பேட்ஜிங்கு. ஸோ ரியர் லைட்டு பின்னாடியும் நல்ல விசிபிலிட்டி இருக்குது, நல்ல பளிச்சுன்னு இருக்குது பின்னாடி. அண்ட் கிராப் ஹேண்டில் கூட இங்கே பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, சீட்டு கூட நல்ல டிசைன், சிங்கிள் சீட்டாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உட்கார்ந்தவொடனே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு ஈஸியாக இருக்குது கால் வைக்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு ரொம்ப குள்ளமாக இருந்தால் கூட பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்டில் உங்களுக்கு ஒரு 5.5 வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லாட்டினா லைட்டாக டோ டச் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டிங் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பின்னாடி பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட இது 835 mm உங்களுக்கு சீட்டு. ஹைட் வந்து 777 mm உங்களுக்கு ஹைட் இருக்குது. அண்ட் முட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தளவுக்கு டேர்ன் பண்ண முடியுது. நார்மலாக நீங்கள் டேர்ன் பண்ணும்போது இப்படி வச்சு தான் டேர்ன் பண்ணணும். வச்சா கொஞ்சம் முட்டை தான் செய்யும். ஏன்னா ஹேண்டில் பார் வந்து அப்ரைட்டாக உங்களுக்கு ஹைட்டாக இல்லை, லோவர் டு உங்களோட டை இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓட்டும் போது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஈஸியாக இருக்குது, எல்லா பட்டனுமே ஈஸியாக ஆக்சஸ் ஆகுது. அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி இங்கே ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது. இந்த இடம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த இடம் வரைக்கும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது. இங்கே மட்டும் காஸ்ட் கட்டிங்கே எவிடெண்ட்டாக தெரியுது. மேய்ச்சபடி எல்லாம் நல்லா இருக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் பாட்டிலோ ஏதோ ஒன்று போடலாம். ரொம்ப வெறும் பாக்கெட் மாதிரி இருக்குது, சின்ன பாக்கெட் மாதிரி இருக்குது. இல்லைன்னா பர்ஸு தான் போகும் போலுக்கு, பர்ஸ் தான் போகும், வேறு எதுவும் போகாது. ஓகே, லைக் பர்ஸ் எடுத்து அதுவே என்னால் வைக்க முடியல, பர்ஸே வைக்க முடியல. சார் நான் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் காமிக்கவே இல்லைல்ல. இது ஒரு 26 லிட்டர் பூட் ஸ்பேஸு. ஸோ இதுதான் சார்ஜரு. உங்களுக்கு 5 ஹவர்ஸில் 100% நான் இங்கே போடுறேன். அண்ட் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு 0 to 80 வந்துடுது. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே வந்து
இது ஓப்பன் பண்ணக்கூடாது, அவங்கள கேட்காம ஓப்பன் பண்ண முடியாது. ப்ளஸ் இதுக்கு லாக் வேறு தனியாக இருக்குது. ஸோ இதில் வந்து போர்ட்டபிள் பேட்ரி, இங்கேயே நீங்கள் வந்து பேட்டரியை கழட்டலாம், மாட்டலாம். ஸோ பேட்ரி இஸ் அரவுண்ட் ஒரு 10 kg தான் சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் கேன் ரிமூவ் இட். நீங்கள் இதில் போடுறதுன்னா உங்களுக்கு போட்டு இதுலேயே போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டிசி சப்போர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிசி சப்போர்ட்டுக்கு இங்கே இருக்குது. இது வந்து டிசி சப்போர்ட் சார்ஜிங். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசி சார்ஜிங் நீங்கள் பண்ணிக்கலாம். டிசி சார்ஜிங்னால் உங்களுக்கு சீக்கிரமாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். வித்தின் 1 hourலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் இப்படி தான் வருது. ஸோ மோட்டர் கட் ஆஃப் லாக்கா, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக் எங்கே கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா மோட்டர் ஆன். ஸோ மோட் சேஞ்ச் பண்ணோன்னா அது ரொம்ப ஈஸி. இதுதான் இருக்கிறதுலையே ஈஸின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 3 மோடு இருக்கா, 3 மோடு. ஸோ ஈக்கோவில் நீங்கள் வந்து இந்த மாடலில் 3.4 kW மாடலில் நீங்கள் 100 km ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 90 to 100 ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். மோட்டர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மோட்டர் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எப்படி இருக்குது, என்ன பவர் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா 0 to 40 உங்களுக்கு 3 seconds உங்களுக்கு வருமா. அண்ட் இட் ஹேஸ் நோ ரிவர்ஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடையாது. பார்க்கிங் மோடு மட்டும் கொடுத்துருக்காங்க. வண்டி ஈக்கோ மோடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஈக்கோ மோடில் பொறுமையாக இல்லை, ஈக்கோ மோடில் நல்லா தான் இருக்குது. பரவாயில்லைங்க, ஈக்கோ மோட்லேயே நல்ல ஸ்பீடாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர், அண்ட் இந்த வண்டி ஓடுது அப்படின்றதுக்கு ஒரு வைனிங் சவுண்ட் கேட்குது, விச் இஸ் குட். உங்களுக்கே கேட்காது, ஏன்னா மைக் நம்ம அங்கே வச்சிடல. பட் லைட்டாக கேட்குதானே அப்படின்றத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு நல்லா கேட்குது. இதில் செயினோ பெல்ட்டோ எதுவுமே கிடையாது, டைரக்ட் டிரைவ் தான். அதனால் மோட்டரோட எஃபிஷியன்சி உங்களுக்கு டைரெக்டாக மோட்டர் கிடைக்கிறதுனால எங்கேயுமே பவர் ட்ராப் ஏற்படாது. நல்லா இருக்குங்க ரைட் மோடில். அங்கே பார்ப்போம். 0 to 40 3 seconds போயிடுமாங்க. ஹார்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹார்னு. லைட்டாக இனிஷியல் டிலே இருக்குது. ஈவன் இன் ரைட் மோடில் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் பிக்கப்பு கொஞ்சம் லைட்டாக, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கேலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக விட்டேனா. மேபி புதுசாக நீங்கள் ஓட்டுறீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது அதுக்காக இந்த கேலிப்ரேஷனை கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பவரை டக்குன்னு உங்களுக்கு கொடுத்து நீங்கள் எங்கேயாச்சும் போய் முட்டிட்டிங்கன்னா அதுக்காக மேபி இனிஷியலாக லைட்டாக டிலே பண்ணியிருக்கலாம். மேபி வி சீ இன் ஸ்போர்ட்ஸ் மோடு இன்னும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பவர் ரொம்ப அசால்ட்டாக போகுது வண்டி. ஆனால் நம்ம 30 தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த டிராஃபிக்கில் பெருசாலாம் ட்ரை பண்ண முடியல. எனக்கு முக்கியமாக இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். டிரைவிங் டைனமிக்ஸு நல்லா தான் இருக்குங்க, பாருங்கள் நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங் சூப்பராக இருக்குங்க. ஹார்டாக பிடிச்சா இமீடியட்டாக ஸ்டாப் ஆகுது, ஸ்பாஞ்சியாக இல்லை, நல்ல கிறிஸ்பாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கருக்கு ஜம்ப் ஆகுதா இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட். அந்த இனிஷியல் டிலே கொஞ்சம் இருக்குது. அந்த மோட்டர் வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து ஓவர்டேக் பண்ணுது. இதுக்கு ஸ்பெஷல் ரீஜன் மோட்லாம் எதுவும் தெரியல. வண்டி ஸ்மூத்தாக தான் போகுது. அது ரீஜன் பண்ணுதான்னு கூட தெரியல. நம்ம இப்போ விட்டோன்னா இப்போ பாருங்க ஃப்ரீயாக போகுது. எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ரீஜன் பண்ணி அந்த
அந்த வண்டி வந்து அப்ரப்டாக எதுவும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இப்போ ஃப்ரீயாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைட்டாக பிரேக்கிங் கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ லைக் திஸ் ஆக்சுவலி. சஸ்பென்ஷன் எதிர்பார்த்ததோடையே நல்லா தான் இருக்குது. லைட்டாக அந்த ஃப்ரண்ட்டு மட்டும் லைட்டாக ஷேக் ஆகுது டப்பு டப்புன்னு. மிச்சபடி அப்படியே கூலாக தான் போகுது. சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. நல்லா கம்ஃபர்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இது வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்டிஃப் நோட்டில் சஸ்பென்ஷன் வச்சுருக்க மாட்டாங்க. அதுவும் நல்லா பார்க்க முடியுது. சைடு நிறைய பாட்டோல் இருக்கும். சரி 1 2 3 அவ்வா ரோடு மோசமான ரோடு இது. பரவாயில்லைங்க. ரியர் சஸ்பென்ஷன் அட்டகாசம் பண்ணுது. ரியர் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபர் நோட்டில் இருக்குது. பட் ரியர் வந்து அல்டிமேட்டு. ரியர் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இப்போ விட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். பொறுமையாக விட்டு எடுத்தோன்னா ஒன்றும் தெரியல. சஸ்பென்ஷன் பாஸ் நல்லா இருக்கு. பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. மிட் ரேஞ்சில் கலக்கு வண்டி. ஒன்ஸ் 20 30 எல்லாம் போனோடனே அப்படியே ஈஸியாக போகலாங்க. ஈஸி ஈஸி ஈஸி. இங்கே ஒரு மோசமான ரோடு இருக்குது. அதில் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹார்ன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிரேக்கிங் நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுளான ரைடாக இருக்குது. ஆக்சலரேஷனும் நல்லா இருக்குது. ஸ்டில் இந்த சஸ்பென்ஷன் நான் ஹெவியாக செக் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கான ரோடு இது வந்துகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப ஆச்சரியங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ரோடுங்க எப்பயுமே இவ்வளோ பெரிய குழியில் விட்டு பார்க்கலாமா? ரியலி பிக் பாட்டோல். அதான் இங்கே தான் ஆஃப் ரோடிங் தான் பாரு. ஃபுல் ஆஃப் ரோடிங். சரி நம்ம அப்படியே டர்ன் பண்ணுவோம். டர்ன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதே நம்ம ஒரு 8 போட்டு பார்க்கலாம். ஸ்லோ ஸ்பீடில் வண்டி வருது. இன்னும் நம்ம கீழே எதுவும் கால் வைக்கல. பேலன்ஸில் தான் இருக்கும். அப்படியே கீழே கால் வைக்காம இடிக்கலை. ஏன்னா கால் நான் இப்படி வச்சுருக்கேன். அது ஒரு மாதிரி எக்ஸகோனலில் காலை வச்சு தான் திருப்ப முடியாது. ஆனால் ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இட். குட். ஸோ இதில் வந்து நீங்கள் டிசி சார்ஜிங் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏத்தரோட சார்ஜிங் கிரிட்டில் போட நீங்கள் போட்டு இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. நான் விடாவோட சார்ஜிங் பாயிண்ட் நான் பார்த்தது இல்லை. பட் ஸ்டில் வி கேன் யூஸ் ஏத்தரும் இதுவும் சேம் டிசி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 0 to 100க்கு. மீன் நம்ம போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா 80 தான் நம்ம போடுவோம். அப்படி பார்க்கும்போது ஃபைன். நமக்கு வந்து வீட்டில் ஒரு 4 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் டிபெண்ட் ஆன் சார்ஜிங். ஒரு 20% நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 4 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிடலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பேட்ரி எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. அந்த ப்ரைஸ் ஸ்டார்டிங்கை போடுறேன். ஸோ கிட்டத்தட்ட 1,20,000 கிட்ட இதோட ப்ரைஸ் வருது. ஆமாம் 20 கிட்ட வருது. இதுவே நீங்கள் இந்த மாடல் எடுக்கிறீங்க, கோ மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 kW தான் பேட்ரி. ரேஞ்சு கூட ரொம்ப கம்மி தான். சம்திங் லைக் 64 என்னமோ தான் ரேஞ்சு.
அதுக்கும் உங்களுக்கு 1,06,000 கிட்ட வந்துடுது. இந்த பேஸ் மாடல் சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒரு லோனே எடுத்துடலாம். அது பேட்டரியஸ் லோன் தான் அது. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நல்ல காம்படிட்டிவாக வச்சுருக்காங்க. இதே 3.4க்கு நீங்கள் மற்ற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக் பேக்கு அந்த இது அது இதுன்னெலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஒரே எக்ஸ்டெண்டட் பேக் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 ருபீஸுக்கு இந்த வண்டி கைக்கு வந்துடுதுங்க. சூப்பரில் எக்ஸ்டெண்டட் பேக்கோடு நான் சொல்கிறேன் 1,20,000. நான் இங்கே போடுறேன் ப்ரைஸோட ஸ்ப்ளிட்டாக போடுறேன். அண்டு ஆஃபரும் போயிட்டு இருக்குங்க. சம் 3,000 4,000 ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. 15 days ஆகுது அப்படின்றாங்க டெலிவரிக்கு. ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்களாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரி இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஐ ஹோப் இந்த ஸ்கூட்டர் வந்து வேல்யூ ஃபார் மணியில் நல்ல ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஹீரோ இந்த அளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்கிறது அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஆனால் இதை பார்த்து நிறைய கம்பெனி வந்து இந்த டெக் பேக்கு அந்த பேக் இந்த பேக்குன்னு சொல்லி ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கொஞ்சம் திருந்தணும். ஆனால் இதுலேயே அதே தான் இருக்குது. டர்ன் டு டர்ன் நேவிகேஷனு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. இதில் எதுவும் டெக் பேக்லாம் எதுவும் கொடுக்குறது இல்லையா? அப்புறம் எதுக்காக டெக் பேக்லாம் கொடுக்குறீங்க? நமக்கு நீங்களாக தான் கொடுக்குறீங்க கலர் ஸ்க்ரீனு. அப்புறம் கலர் ஸ்க்ரீனில் ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றுறதுக்கு ஒரு டெக் பேக் அப்டேட் அதெல்லாம் யார் கேட்டா? மோடு கொடுக்குறீங்கன்னா மொத்தமாக கொடுங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து தானே ப்ரைஸ் வாங்குறீங்க. இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இன்னொரு அப்டேட்டு, ஒரு பேக்கு, சப்ஸ்கிரிப்ஷனு. ஐ ஹேட் தட் கான்செப்ட். ஓகே, கொடுத்தா முழுசாக கொடுங்க, இல்லைன்னா வண்டியை விற்காதீங்க. இப்போ 5 years உங்களுக்கு பேட்டரி வாரண்ட்டி இருக்குது. ஜாலியாக 5 years ஓட்டலாம். அண்ட் மறுபடியும் இந்த பேட்டரி வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ வாரண்ட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த வண்டி சேஃப்ங்க. ஆனால் ஃபைனலி நமக்கு பேட்ரி வந்து ஆஃப்டர் 5 years இது பேட்டரிக்கு செலவு பண்ணுமா இல்லையா எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் பேட்டரியோட லைஃப் வரப்போகுது. அது எப்படி இருக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ 5 years கழித்து இந்த பேட்டரியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா யூ நீட் டு ரீப்ளேஸ். அதுதான் கம்பெனியை சஜஸ்ட் பண்ணோம். 45,000 ருபீஸ் இதோட ப்ரைஸ் சொல்கிறாங்க, பேட்டரியோட ப்ரைஸை. இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் ஆஃப்டர் 5 years 5 yearsக்குள்ளனா அவங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. தட் இஸ் வாட் த காஸ்ட் இஸ். இல்லை நான் எதுவும் ஹிடன் பண்ணுறதுக்கு இல்லை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வாரண்ட்டி இஸ் அ மெயின் திங். ஸோ இந்த வாரண்ட்டிக்குள்ளே உங்களுக்கு இது ஃபிட் ஆச்சு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இது ஃபிட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணுங்கள். யூஸபிலிட்டி நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எலக்ட்ரிக் வண்டி போகும். யூஸே இல்லை, எனக்கு வந்து வருஷம் நான் 5,000 கிலோமீட்டருக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதுதான் நான் சொல்கிறது. ஆச்சு இங்கே இருக்கிற அண்ணா நகரில் இருக்கிற ஹீரோ மோட்டார் காப், இங்கே தான் நம்ம வண்டியை எடுத்து செக் பண்ணுறது எப்பயுமே. அண்ட் தே ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லி, ஸோ ஃப்ரெண்ட்லி. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவோட பர்டிகுலர் ஷோரூமை ரியலி தே இம்ப்ரெஸ் மீ. ஆனால் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணும், எதுவும் சொல்கிறது கூட இல்லை. யூடியூப் அது இதுன்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறது சரி, கொடுக்கறது தான் சரி. ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ எம்ப்ளாயிஸ் நமக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்ரி திங் இஸ் குட். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ வந்து நான் ப்ரைஸ் எல்லாமே வாரண்ட்டி பேக் எல்லாமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். See you on next video. Until then, bye bye from Diwakar. Bye bye.